அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான சிறப்புக்குரிய நாள் பங்குனி உத்திரம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாள் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய வழிபாட்டு நாளாக கருதப்படுது. ஆனால் பங்குனி மாத பௌர்ணமியான பங்குனி உத்திர தினம் முருகப்பெருமானுடன் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த உற்சவம் கொண்டாடப்படுது. அப்படி கொண்டாடப்படும் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன, வழிபடும் முறைகள் என்ன, எப்படி விரதம் இருக்கணும், விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த நாளில் எப்படி தீபம் ஏற்றணும், சுமங்கலி பெண்கள் எப்படி தாலி கயிறு மாற்றணும், என்ன பொருள் தானம் செய்யணும், என்ன தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும், பசுவிற்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி, அதனால் என்ன சிறப்புகள்லாம் நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்கெல்லாம் அந்த முருகனை பிடிக்குமோ அவங்க ஓம் சரவண பவன் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த உற்சவம் கொண்டாடப்படுது. இதை முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் விரத நாளாகவும் கருதப்படுது. முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டது இந்த நாளில் தான் சொல்லி புராணங்கள் சொல்லுது. முருகப்பெருமான் மட்டுமில்லைங்க, சிவன் பார்வதி, ஸ்ரீராமர் சீதை, ரங்கநாதர் ஆண்டாள் என பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் வளம் கிடைக்கும் என்பதுதான் பங்குனி உத்திர விரதத்துக்கு கல்யாண விரதம் என்ற பெயரும் வந்தது. இந்த நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் காவடி பால்குடம் ஏந்தி வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமண வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையுங்கிறது நம்பிக்கை. பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரம் அன்று சிறப்பு பூஜைகள், விரதம், வழிபாடுகள் செய்தால் செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள்லாம் நிறைவேறுங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். அதனால தான் இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேறிய பலருமே மொட்டையடித்து காவடி ஏந்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. பங்குனி உத்திரம் அன்று திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது வழக்கமாக இருக்குது. தமிழகம் மட்டும் இல்லாமங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் திருமண வரம் வேண்டி பங்குனி உத்திர நாளில் பலரும் விரதம் இருக்கிறது வழக்கம். திருமணமாகாத ஆண் பெண்கள் மட்டுமில்லாமல் திருமணமான தம்பதிகளும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து தங்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு சொல்லி வழிபாடு செய்வாங்க. இது தெய்வத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஆன்மீக பந்தத்தை உருவாக்கும் நாளாக சொல்லப்படுது. பல தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே கருதப்படுது. காரணம், முருகப்பெருமானுக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அதனால தான் இது முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்வதால் அரசு வேலை, பதவி உயர்வு போன்ற நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. திருப்பதி கோவிலில் உள்ள 7 புனித குளங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்தத்தில் லட்சக்கணக்கான தேவர்கள் நீராடுவாங்க. அதனால் கோவில் குளத்தில் நீராடுவது நம்மை மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுது. ஈசனின் தவத்தை கலைத்ததால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாள் பங்குனி உத்திரம். அர்ஜுனன் பிறந்ததும் இந்த நாளில் தான். சுவாமி ஐயப்பனின் அவதார திருநாளும் பங்குனி உத்திர திருநாள் தான். பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பதும் தர்ம செயல்களில் ஈடுபடுவதும் மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுது. இவ்வாறு செய்கிறதால நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. பங்குனி உத்திரத்தன்று திருவிளக்கு தீபத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஐக்கிய சொரூபமாக எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால தான் அன்று காலை எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவபெருமானை கல்யாண சுந்தரராக பாவித்து வணங்கணும். பங்குனி உத்திரம் அன்று திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதும் வழக்கமாக இருந்துட்டு வருது. மேலும் திருமண தடைகள் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு பங்குனி உத்திர விரதம் எப்படி மேற்கொள்ளணும், என்ன வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்குரிய மிகவும் சிறப்பான விரதங்களில் ஒன்று பங்குனி உத்திர விரதம்.
பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்த நாளையே பங்குனி உத்திரம் திருநாளாக கொண்டாடுறோம். தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரமும் கூடும் நாளை 12 திருக்கரங்களால் பக்தர்களை காக்கும் தமிழ் கடவுளாம் முருகபெருமானுக்குரிய சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுது. இந்த நாளில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவாங்க. இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் திருநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருது. மார்ச் 31ஆம் தேதி மாலையே உத்திர நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று தான் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வருது. அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதியை பங்குனி உத்திரம் திருநாளாக கருத்தில் கொண்டு விரதம் இருக்கணும். மேலும் விரத முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரத்துக்காக பலரும் 48 நாட்கள் 21 நாட்கள் என விரதம் இருக்காங்க. ஆனால் பங்குனி உத்திரம் விரதம் என்பது ஒரு நாள் விரதம் தான். அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செய்யணும். முருகப்பெருமானின் படத்தை அழகிய மலர்களால் அலங்கரிக்கணும். அன்றைய தினம் செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானை அலங்கரிக்கிறது சிறப்பு. பால், பழம், தேன், தினைமாவு, பாயாசம் என எது கிடைக்குதோ அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். முருகனின் படத்துக்கு முன் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் என உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு முருகன் மந்திரத்தை மனதார படிங்க அல்லது கேளுங்க. எந்த மந்திரமும் தெரியாதுன்னா ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை முருகனை நினைத்து மனதார சொல்லுங்க. பிறகு எந்த காரணம் அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கீங்களோ அதை முருகனிடம் சொல்லி வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்குங்க. அன்று நாள் முழுவதும் உபவாசமாக விரதம் இருப்பது சிறப்பு. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதிகம் தண்ணீர் குடிக்கணும். முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடலாம். சில கோவில்களில் அன்றைய தினம் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அதை தரிசித்து விட்டு வரலாம். மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டில் முருகன் படத்துக்கு முன் விளக்கேற்றி வச்சு ஏதாவது நைவேத்தியம் படைத்து உங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என முருகனிடம் மனதார வேண்டிக்கோங்க. பிறகு முருகனுக்கு தீபதூபம் காட்டி பூஜை செய்து வழிபட்ட பிறகு முருகனுக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். முடிந்தால் மாலை முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த முறையில் முருகபெருமானை வேண்டி பங்குனி உத்திர விரதம் இருந்தால் அடுத்த ஆண்டு பங்குனி உத்திரத்துக்குள்ள உங்களின் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என சொல்லப்படுது. திருமணம் கைகூடணும், சிறப்பான திருமண வாழ்க்கை அமையணும்னும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்பவர்கள் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபட்ட வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும்னு நம்பப்படுது. மேலும் பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் திருமண தடைகள்லாம் விலகும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உள்ள தடைகள், துன்பங்கள், பாவங்கள், வறுமைகள் ஆகியவை நீங்கி முருகப்பெருமானின் அருளால் நன்மைகள் அதிகம் நடைபெறும்னு சொல்லப்படுது. இந்த நாளில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்கிறது வழக்கம். பங்குனி உத்திரத்தன்று சாப்பிடாம பட்டினியாக இருந்தாலே அது விரதம் இருந்ததுன்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. உணவை தவிர்த்து பட்டினியாக இருக்கிறது மட்டும் விரதத்தின் ஒரு சிறு பகுதி தான். அதனால் பட்டினியாக இருப்பது மட்டும் விரதம் கிடையாது. அனைத்து நாட்களும் அனைத்து நேரமும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனசை முருகனிடம் செலுத்துவது தான் உண்மையான விரதம். அன்று ஒரு நாளாவது மற்ற விஷயங்களில் மனசை அலைபாய விடாமல் முருகனை நினச்சி முருகனின் திருநாமங்களை சொல்லி வழிபடணும். பங்குனி உத்திர விரதம் இருக்கிறவங்க 3 வேளையும் உணவை தவிர்க்கிறது சிறப்பு. அப்படி முடியாதவங்க ஒரு வேளை மட்டுமாவது உணவை தவிர்க்கணும். அது முடியாதவங்க சமைக்காத உணவுகளை, அதாவது காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பங்குனி உத்திரம் அன்று நாம் சாப்பிட வேண்டிய 3 வேளை உணவையும் மற்றவர்களுக்கு தானமாக அளிப்பது சிறப்பு. பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் பக்தர்களின் சிலர் கோவிலுக்கு சென்று மட்டும் வழிபாடு செய்வாங்க. இன்னும் சிலர் வீட்டில் மட்டும் வழிபட்டு விட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இரண்டுமே தவறு. பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருக்கிறவங்க கோவிலுக்கு சென்றும் வழிபடணும், வீட்டில் வந்து வழிபடணும். 2 விதமான வழிபாடுகளையும் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். இறைவனை பூஜை செய்து இறைவனிடம் நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து
பால், பழம், தேன், தினை மாவு அல்லது ஏதாவது இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைச்சு வழிபடலாம். முடியாதவங்க வெத்தலைப்பாக்கு 2 வாழைப்பழம் வைத்து வழிபடலாம். பங்குனி உத்திரம் அன்று கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்கிறது நல்லது. பங்குனி உத்திர விரதம் இருக்கிறவங்க யாரிடமும் கோபம் கொள்வதோ தீய சொற்களை பேசுவதோ கூடாது. சுற்றி உள்ள அனைவரையும் முருகனாக நினைத்து அன்பாக நடந்துக்கணும். பங்குனி உத்திரம் அன்று முருகபெருமான் மட்டும் இல்லாமல் சிவன், பார்வதி, ராமர், சீத்தை, ஆண்டாள், ரங்கநாதர் ஆகிய தெய்வங்களின் படங்களை வச்சு வழிபாடு செய்யலாம். மேலும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல சம்பத்துகளும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. புத்திர பாக்கியம் உண்டாகவும், திருமண தடைகள் அகலவும், தம்பதிகளுக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள் நீங்குவதற்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும், காதல் கைக்கூடி வருவதற்கும் பங்குனி உத்திர நாளில் 6 வெற்றிலைகளை வைத்து ஆறுமுகனுக்கு விளக்கேற்றி தீபம் போடலாம். ஒரு தாம்பூலத்தட்டில் சந்தனம், குங்குமம் இட்டு வெற்றிலைகளை வரிசையாக வட்ட வடிவில் விரித்து வைத்து நடுவில் மலரின் மீது ஒரு அகல் வைத்து பஞ்சு திரியிட்டு நெய் விட்டு தீபமேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் பாட வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும். திருப்புகழ், முருகன் மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், நாமாவளிகள் போன்றவை உச்சரிக்கலாம். மேலும் காலை மாலையில் கோயிலுக்கு சென்று தெய்வ திருமண வைபவங்களை கண்டு ரசித்தா திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகும் என்பது நம்பிக்கை. சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறவும் பங்குனி உத்திர நாளில் புது தாலி கயிறு மாற்றலாம். பூஜைகள் செய்த பின்பு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு வழக்கம் போல நீங்கள் புது தாலி கயிறை எப்படி மாற்றுவீங்களோ அது போல மாற்றிக்கலாம். மேலும் கோவிலுக்கு சென்று அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்றைய நாள் குளிர்ச்சி பொருந்திய பானகம், நீர், மோர் போன்றவற்றை தானம் செய்தால் விரைவிலேயே புத்திர பாக்கியம் உண்டாகும். அன்னதானம் செய்கிறவங்களுக்கு வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும். வஸ்திர தானம் செய்கிறவங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். குடை தானம் செய்கிறவங்களுக்கு குறைவில்லாத ஞானம் உண்டாகும். பசுக்களுக்கு புல்லும் வாழைப்பழமும் தானம் செய்ய கோடி புண்ணியம் கிடைக்கும். மேலும் பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் குளம் தழைக்க நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.